வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு ரயில் யூசர்ஸ் ஃபெடரேஷனுடைய தலைவர் சுப்பிரமணியன் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று திருச்சியிலே தமிழகத்தில் இயங்கி வரும் பல்வேறு ரயில் சங்கங்கள் ஒன்று கூடி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளனர். தமிழ்நாடு ரயில் யூசர்ஸ் ஃபெடரேஷன் என்ற பெயரில் இந்த அமைப்பு உருவாவதற்கான காரணம், பெரிய ஊர்கள் அல்லாமல் சிறிய ஊர்கள், அதாவது சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, நாகர்கோவில், திருநெல்வேலி, மயிலாடுதுறை போன்ற ஊர்களுக்கு இடைப்பட்ட ஊர்கள் பல ஊர்கள் இருக்கின்றன. அங்கே சங்கங்கள் இயங்கி வருகின்றது. அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைக்கு ரயில்வே நிர்வாகம் செவிசாய்ப்பதில்லை. அவர்கள் டிவிஷன் அளவில் அதிகாரிகளை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டால் அனுமதியும் மறுக்கப்படுகின்றன. ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக வைக்கிக் கொண்ட கோரிக்கைகளும் நடைபெறுவதில்லை, சங்கத்திற்கும் அனுமதி கொடுப்பதில்லை என்று சொன்னால் அந்த ஊரில் உள்ள மக்கள் எப்படி ரயிலில் பயணிப்பார்கள்? ரயில் என்பது அனைவருக்குமானது, அனைவருடையும் சொத்து. பெரிய ஊர்கள் மட்டும் உள்ளவர்கள் மட்டும்தான் ரயிலில் பயணிக்க வேண்டும், சிறு ஊர்களுக்கு ரயில்கள் கிடையாது என்று சொல்வது நியாயம் இல்லை. ஆகவே இது எல்லாம் அந்த சங்கங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை ஒன்று கூடி பேச வேண்டும் என்று அழைத்தனர். ஒன்று கூடினோம், பேசினோம், ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளோம். இந்த அமைப்பின் நோக்கம் என்னவென்று சொன்னால், மத்திய மாநில அரசுகளையோ அல்ல அதிகாரிகளையோ எதிர்ப்பதல்ல. இந்த இடைப்பட்ட ஊர்களில் உள்ள சங்கங்கள் அவருடைய பிரச்சனைகள் என்ன என்பதை கோர்வையாக்கி ஒன்றாக்கி அதை ரயில்வே நிர்வாகத்தின் கவனத்திற்கு எடுத்து சென்று பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான வழிகளை காண்பது என்பதுதான் இந்த அமைப்பின் நோக்கம். ஒருவேளை ரயில்வே நிர்வாகமும் அரசும் மக்களுக்கு கோரிக்கையை செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால், அப்போது சட்ட ரீதியாகவும் நீதிமன்றத்தில் சந்திப்பதோ அல்லது போராட்ட வடிவங்களில் ஈடுபடுவதற்கு சட்டங்கள் என்னென்ன அனுமதி கொடுத்துள்ளது என்பதை அதற்குள் கட்டுப்பட்டு இந்த அமைப்பு சில போராட்டங்களை நடத்தும். அந்த மக்களின் பிரச்சனையை தீர்வானதற்கு வழிவகை செய்யும். ஆகவே இது அனைத்துமே ரயில்வே நிர்வாகத்திடமும் அரசிடம்தான் உள்ளதே தவிர வேறு யாரிடமும் இல்லை. அவர்கள் மக்கள் குறையை, மக்களுக்கு தேவையான ரயில்களை, அதாவது ரயில்கள் நிறுத்தம், புதிய ரயில்கள் இயக்கம், புதிய தடத்தில் ரயில்களை இயக்குவது, புதிய தடங்களை உருவாக்குவது, அது மாநில அரசு லேண்ட் அக்விசிஷன் என்று சொல்வார்கள், நிலத்தை கையகப்படுத்துது. அதில் காலதாமதம் செய்தால் மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக மாநில அரசையும் நாம் வலியுறுத்துவோம், கேட்டுக்கொள்வோம். இப்படி பல்வேறு விஷயங்களை மக்கள் பயன்படுத்துவதற்காக டிரான்ஸ்போர்டேஷன், இன்னைக்கு பஸ் இருக்கு, கேரளாவில் பார்த்தீங்கன்னா மோட்டார் போட்ஸ் இருக்கு, ஃபெரி இருக்கு, அதே மாதிரி விமான போக்குவரத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரயில் போக்குவரத்து சாமான